ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் தான் பார்க்க போறோம். முட்டை சேர்க்காம, மைதா எதுவும் இல்லாம, ஒயிட் சுகரும் ஆட் பண்ணாம இன்னைக்கு நம்ம குக்கீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். டீ கூட அல்லது பால் கூட வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். கடையில வாங்குற பிஸ்கட்ஸ்ல கண்டிப்பா ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருப்பாங்க. அதுவும் இல்லாம பட்டர் இல்லாம மார்ஜரின் அது வச்சு தான் கண்டிப்பா பண்ணுவாங்க. நம்ம வந்து ஹெல்தியா நம்ம வீட்லயே பண்ணி நம்ம கிட்ஸ்க்கு குடுக்கலாம். அப்படி நம்ம செல்லிங் பர்ப்பஸ்க்காக பண்ணும்போது, எப்படி நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் டிப்ஸ் எல்லாம் வீடியோ எண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பேக்கிங் பண்ணும்போது கண்டிப்பா மெஷரிங் கப்ஸ் அல்லது ஸ்பூன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம நார்மல் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் வச்சு பண்ணும்போது மெஷர்மெண்ட்ஸ் வந்து அக்யூரேட்டா இருக்காது. இது ஒரு ரூ. 100க்குள்ள தான் இருக்கும். ஸோ முடிஞ்சா இத கண்டிப்பா நீங்க அத வாங்கி நீங்க பண்ணும்போது நமக்கு குக்கீஸ் ஆர் கேக்ஸ் வந்து கரெக்ட்டான அவுட்புட் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு பவுல்ல நான் 140 கிராம்ஸ் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெஷர்மெண்ட்ல வரும். அது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். நம்ம நார்மல் ஓட்ஸ் வந்து மிக்ஸியில பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் பவுடர் பண்ணி 70 கிராம்ஸ் அளவுக்கு வரும். 3/4 கப் அளவுக்கு. பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். உங்களுக்கு ப்ரவுன் சுகர் வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹெல்தி வெர்ஷனுக்காக எல்லாமே இன்னைக்கு ஹெல்தியா தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ட்ரஸ்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில கிடைக்கிற அதே டைஜஸ்டிவ் பிஸ்கட் டேஸ்ட் தான். சரி, இப்போ பட்டர் வந்து நான் 100 கிராம்ஸ் அளவுக்கு நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டர் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும். ஸோ, இத அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம எல்லா குக்கீஸுமே சுகர் அண்ட் பட்டர் சேர்த்து பீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்திருப்போம். பட் இதில வந்து எதுக்காக இப்படி ஆட் பண்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இது 2யுமே பீட் பண்ணும்போது நம்ம ஏர் இன்கார்ப்பரேட் ஆகி நமக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம குக்கீஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். பட் டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா, அது டெக்ஸ்சரே கொஞ்சம் டென்ஸ் அண்ட் கிரன்ச்சியா இருக்கும். ஸோ, அதுக்காக தான் நம்ம பீட் பண்ணாம டைரக்ட்டா நம்ம மிக்ஸ் பண்றோம். இப்படி பண்ணும்போது நமக்கு பிரெட் கிரம்ப்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர்ல நமக்கு டோ கிடைக்கும். நம்ம அதிக அளவுக்கு நமக்கு வந்து சாஃப்ட்னஸ் தேவை கிடையாது. அதுக்காக தான் நம்ம இதே மாரி டைரக்ட்டா மிக்ஸ் பண்றோம். சரி, இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா, க்ரம்பிளியா இருக்கு. நல்ல பிரெட் கிரம்ப்ஸ் மாரி இருக்கு. ஸோ, இதுதான் நம்ம குக்கீஸ் சாப்பிடும்போது ஒரு கிரன்ச்சினஸ் குடுக்கும். ஸோ, இது கூட நான் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா மிக்ஸ் பண்ணி குடுக்க அது டோ ஃபார்ம்க்கு வந்துரும். ரொம்ப அழுத்தம் குடுத்து குடுக்க வேண்டாம். இப்ப இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். அதுக்கப்புறமும் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாரி இருந்துச்சுன்னா, இன்னும் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து நம்ம டோ ஃபார்ம்க்கு எடுத்துட்டு வந்துரலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி பாருங்க. இப்ப நம்ம டோ வந்து ரொம்ப ஹார்டாவும் இல்ல, ரொம்ப சாஃப்ட்டாவும் இல்ல. கரெக்ட்டான கன்சிஸ்டன்சில கிடைச்சிருக்கு. இப்போ ஒரு சாப்பிங் போர்டுல நான் கிளிங் ராப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம பண்ணியிருப்போம். இதே கிளிங் ராப்ல அதையுமே நான் வாஷ் பண்ணி தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இத நான் யூஸ் பண்றேன். இப்போ இதுக்கு மேல நம்ம டோஸ் வச்சு, இதுக்கு மேல இன்னொரு கிளிங் ராப்பையும் வச்சு நல்லா நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட கிளிங் ராப் இல்லனாலும் பரவால்ல. பட்டர் பேப்பர் இல்ல பார்ச்மென்ட் பேப்பர் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாவும் இல்லாம, திக்காவும் இல்லாம மீடியம் திக்னஸ்ல வந்து நம்ம தேய்ச்சு எடுத்துக்கலாம். இப்ப மேல இருக்கிற ராப்ப ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ ஒரு குக்கி கட்டர் இருந்துச்சுன்னா, நீங்க குக்கி கட்டர வச்சு நீங்க ஷேப் குடுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பேக்கிங் பவுடரோட கவர வச்சு தான் நான் இப்ப ஷேப்பிங் குடுக்க போறேன். டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் பெரிய சைஸா நான் பார்த்து குடுத்துக்கிறேன். இதே மாரி ஃபுல்லா ஷேப் பண்ணி குடுத்துக்கலாம். இதே மாரி எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணி பேக்கிங் ட்ரேல இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டோவையும் இதே மாரி ரோல் பண்ணி ஷேப் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ்ல ஒரு இம்ப்ரஷன் இருக்கும். அதே மாரி நம்ம ஃபோர்க்க வச்சு இம்ப்ரஷன்ஸ் எல்லாம் குடுத்துக்கலாம். ஃபோர்க் இல்லன்னா டூத் பிக் வச்சு கூட நீங்க குடுத்துக்கலாம். இதுக்கு மேலே டைஜஸ்டிவ் அப்படின்னு ஸ்டாம்ப் கூட இருக்கு. அதுவுமே ஈஸியா அவைலபிளா இருக்கு. பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. நீங்க இதே கூட நீங்க பண்ணிக்கலாம் இதே மாதிரி. இப்ப நீங்க குக்கர்ல பேக் பண்றதா இருந்தா, நீங்க 10 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு, இது பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் 15-20 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா, 160 டிகிரி ப்ரீ ஹீட்டட் அவன் 10 நிமிஷம் குடுத்துருந்தேன். 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி 10-15 மினிட்ஸ்க்குள்ள நான் பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக் பண்ணிட்டேன்.
இப்ப நம்ம குக்கீஸ் நல்லா பேக் ஆகி கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைமிங் என்னதான் செட் பண்ணாலும் நமக்கு இது பேக் ஆகும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதுவும் இல்லாம சைட்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்கும். இப்ப இத வச்சு நம்ம குக்கீஸ் பேக் ஆயிருச்சு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம குக்கீஸ் நல்ல பேக் ஆகி கிடைச்சிருக்கு. பின்னாடி கலருமே நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம குக்கீஸ வெளியில எடுத்ததுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நீங்க ட்ரேல வைங்க. அதுக்கப்புறம் கூலிங் ரேக்குக்கு கண்டிப்பா ஷிஃப்ட் பண்ணுங்க. இதே மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான டிப் ஃப்ரெண்ட். இத பண்ணலைன்னா நம்ம குக்கீஸ் வந்து சாகி ஆயிடும். அதே மாரி நீங்க ட்ரேலேருந்து எடுக்கும்போது நம்ம குக்கீஸ் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். கொஞ்ச நேரத்தில நல்லா கிரிஸ்பி ஆயிடும். அதுக்காக நீங்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்குன்னு கூட கொஞ்ச நேரம் பேக்கிங் டைம் குடுக்காதீங்க. ரொம்ப ஹார்ட் ஆயிரும் அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டான குக்கீஸ் நம்மளும் பேக் பண்ணலாம் வீட்லயே. ஸோ இந்த அளவுக்கு குக்கீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. வாங்க மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். வெயிங் ஸ்கேல்ல இன்னைக்கு நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு கிடைச்ச இன்கிரீடியன்ட்ஸ் ஓட அளவுப்படி நமக்கு வந்து 323 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு குக்கீஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹெல்தியான, எக்லெஸ்ஸான டைஜஸ்டிவ் பிஸ்கட்ஸ் வீட்லயே நம்ம இந்த அளவுக்கு குவாலிட்டியா நம்ம ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நல்லா கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஸ்டோர் பண்ணணும். இதுவுமே ரொம்ப முக்கியமான டிப் தான். ஒரு 15-20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க கூல் பண்ணதுக்கப்புறம் நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஈவினிங் கிட்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் இதே மாரி பால் கூட சேர்த்து குடுக்கலாம். அதுவும் இல்லாம நம்ம டீ சாப்பிடும்போது கூட இது 2 பிஸ்கட் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு ஹெல்தியா இருக்கும். இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா, தாராளமா 1 மாசம் வரைக்குமே நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். பட் ஏர் டைட் கண்டெய்னர்ல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணும்போது ஷெல்ஃப் லைஃப் அதிகமா வரும். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் எடுக்கலாம்? எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து குக்கீஸ் ஆகட்டும், கேக் ஆகட்டும், நீங்க டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. அதுவும் இல்லாம குவாலிட்டியான ஒரு எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே குவாலிட்டியா ஆட் பண்ணி நீங்க கொடுக்கும்போது டேஸ்ட்டுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. அதே மாதிரி ரெகுலரா இல்லாம கொஞ்சமா சுகர் ஃப்ரீ, க்ளூட்டன் ஃப்ரீ அதே மாரி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நீங்க குடுக்கும்போது, அதுவுமே உங்களுக்கு கஸ்டமர் வந்து கவர் பண்ணும். இப்ப அடுத்து எப்படி நம்ம ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியால உங்க பேஜ அப்லோட் பண்ணுங்க. நீங்க ஹை குவாலிட்டில நீங்க பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கும். ஆன்லைன்ல ஆர்டர்ஸும் எடுக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க டெலிவரி வந்து நீங்களே பிக்கப் பண்ணி குடுக்குற மாரி நீங்க அந்த ஒரு ஆப்ஷனும் நீங்க வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம பக்கத்துல இருக்கிற கடைகள்ல கூட நீங்க குடுத்து ஒரு பெர்சன்டேஜ் மாரி நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஏரியால ஈவென்ட்ஸ் மாரி அதாவது ஸ்டால்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அதில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணும்போது ஒரு ரீச் கிடைக்கும். ஸோ இதே மாரி நீங்க பிசினஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம காஸ்டிங் அண்ட் பிரைசிங் பார்த்துரலாம். ஸோ இப்போ நம்ம ஐட்டம்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாவே நமக்கு 117 தான் நமக்கு காஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இன்னைக்கு நான் அப்படியே நம்ம ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் நார்மல் சுகரோட கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். அப்படி இருந்துமே நம்ம 117 வரைக்கும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க இத தாராளமா 250 to 290 வரைக்கும் நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க செல் பண்ணலாம். இதில எக் இல்ல, மைதா இல்ல, அதுவும் இல்லாம சுகர் வந்து ப்ராப்பர் ப்ரவுன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அத விட ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் இது. ஹெல்தியா நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பா இந்த பிரைஸ் வந்து வொர்த் தான். உங்க ஏரியால பிரைஸ் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு டீட்டெயில்ல யாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல சொல்லி தரவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்து, சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபுல்லா டீட்டெயிலா குடுத்துருக்கிறேன். அதனால தான் இன்னைக்கு வீடியோவும் கொஞ்சம் லென்தியா இருக்கும். ஸோ உங்க சப்போர்ட் எனக்கு குடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.